2026 எலெக்ஷன் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்க போகுது? இப்பவும் சரி அப்பவும் சரி ரெட்டலை தான் வரணும். எடப்பாடி ஆட்சி தான் அமையும். இது எடப்பாடி ஆட்சி வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். இந்த டிஎம்கே ஆட்சி வந்தால் குட்டு சேராக போடும். இப்போயே கொலை அது ராப்லாம் நடக்குது. டிஎம்கே கொடூரமான ஆட்சியெல்லாம் பார்த்துட்டோம் நிறையா. எம்ஜிஆர் செஞ்சதை எடப்பாடி 90% கடைப்பிடிச்சு தான் வராங்க. டிஎம்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சிக்காரங்க மட்டும்தான் செய்வாங்க. விஜய் வந்து நடிகர் தான், ஆனால் ரசிகர்கள் இப்போ உள்ள ரசிகர்கள் போட்டாத்த இது விசில்லாம் வேலையே ஆகாது. எங்கள் தலைவர் தான் என்றைக்குமே. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். 2026 எலெக்ஷன் உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்க போகுது? எங்களுடைய சப்போர்ட் வந்து எம்ஜிஆர் வந்து அப்பாலேருந்து நல்லா பாடுபட்டார், நல்லா உழைச்சார் ரெட்டைலைக்கு. இப்பவும் சரி அப்பவும் சரி ரெட்டலை தான் வரணும். என்னுடைய கணிப்பு மக்கள் வந்து நல்ல மக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். புதுப்பேட்டை பொறுத்தளவுக்கு மக்கள் நல்லா தெளிவாக தான் இருக்கிறாங்க. ரெட்டலைக்கு போடுவாங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. 100க்கு 100 இது இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இந்த 5 வருஷம் திமுகவுடைய ஆட்சி எப்படி இருந்தது? அவங்களும் பணத்தை செய்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அவங்க கண்காணிப்பு வேற, இவங்க கண்காணிப்பு வேற. எல்லாத்துக்கும் ஓரளவு நல்லா தான் செஞ்சுருக்குறாங்க. அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது, இவங்களும் குறை சொல்ல முடியாது. அதிமுக சார்பில் நிறைய வாக்குறுதிகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா எந்த விஷயம் முதல்ல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை செஞ்சு கொடுத்தா போதும். மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுத்தா போதும். அது சமாதானம் ஆயிடுவாங்க. அம்மா அவர்களுடைய ஆட்சி இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா, அம்மா இருக்கிறது வந்து ஆட்சி ஒரு இது இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக மக்கள் நல்லா பார்த்துச்சு. அது உடம்பு இல்லாமல் படுத்து இறந்தாங்க, அதோட எல்லாமே மாறி போச்சு. இப்போ 1க்கு 4 பிரிவாகி போச்சு ஏடிஎம்க்கு. அதுதான் முக்கியமாக குழப்பத்தில் இருக்குது. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒரே இதாக வந்துடுவாங்க. நேர்மையாக நம்பிக்கை மக்கள் இருக்குது. புதுப்பேட்டை பொறுத்தளவு மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதிமுக ரெட்டையில் தான் வரும். எடப்பாடி ஆட்சி தான் அமையும். இது எடப்பாடி ஆட்சி வந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். இந்த டிஎம்கே ஆட்சி வந்தால் குட்டு சேராக போடும். இப்போயே கொலை அது ராப்லாம் நடக்குது. ஏடிஎம்கே ஆட்சி மீண்டும் மலரும். இது டிஎம்கே ஆட்சி இந்த வாட்டி வராது, உண்மை. நாங்கள் எல்லாம் ரெட்டையிலுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் குடும்பமே ரெட்டையில் தான். ஏடிஎம்கே ஆட்சி வரும். நன்றி. இப்போ இது திமுகவுடைய இந்த 5 வருஷம் ஆட்சி காலம் இருக்குல்ல, அந்த 5 வருஷம் ஆட்சியும் சரியில்லை. யாருக்கும் லாபம் இல்லை, நஷ்டம்தான். எங்கே பார் கொலை, கருப்பழிப்பு, குடி, கஞ்சா இதுதான் நடக்குது இங்கே. வேற ஒன்றுமே இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் மாறும். அது வந்துச்சுன்னா நாடு நல்லா இருக்கும். அதில் பொம்பளைங்க தைரியமாக நடந்து போகலாம். ஏடிஎம்கே ஆட்சி வந்தால். டிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா 2வது நாடை விற்றுருவானுங்க. இந்த நாடை வந்தானுங்கன்னா வரக்கூடாது. அவங்க ரெட்டையில் தான் வரணும். ரெட்டையில் வரதான். ஏடிஎம்கே தான். எதனால வாய்ப்பு மறுபடியும் ஏடிஎம்கே கொடுக்கணும்? டிஎம்கே கொடூரமான ஆட்சியெல்லாம் பார்த்துட்டோம் நிறையா. அதனால் ஏடிஎம்கே ரொம்ப நல்லா ஆட்சி தான். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அவங்க கட்சி சார்பாக அவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க. பொதுமக்களுக்குன்னு எதுவும் சேவை செய்ய மாட்டாங்க. அம்மா அறிவிக்கிறதோடு சரி. அதனால் எடப்பாடிங்கிறது அம்மா செஞ்சாங்களோ எம்ஜிஆர் செஞ்சதை எடப்பாடி 90% கடைப்பிடிச்சு தான் வராது. அதனால் நாங்களாம் ஏடிஎம்கே தான். இப்போ என்ன 90% நாங்கள் எல்லாமே ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே மறுபடியும் ஆட்சியை கைப்பற்றினாங்க அப்படின்னா முதல்ல என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துக்காக இருக்கட்டும், இல்லை பெண்களுக்காக இருக்கட்டும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முதல்ல செய்யணும்? அது 18 இது அறிவிச்சிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக செய்வார், செஞ்சிட்ருக்காரு. டிஎம்கேவில் சொல்லுவாங்க, ஆனால் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க. பொதுவாக செய்ய மாட்டாங்க. அந்த கட்சி உறுப்பினர் பாரம்பரியமாக இருக்கிறவங்க ஒரு எதாக இருந்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கட்சி நிர்வாகிக்கு மட்டும்தான் அப்படியே ஒதுக்கி செய்வாங்க. அப்படியே 4 வீடு இருக்கும், 4 வீடு தள்ளி கட்சிக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க.
பொதுவாக செய்ய மாட்டாங்க. பொதுவாக அறிவிப்பாங்க வந்து அது செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பொதுவாக கோரிக்கை இருக்கா? அதிமுக வந்தாங்கன்னா முதல்ல இந்த விஷயம், இந்த ஒரு நலத்திட்டம் வந்து எங்களுக்காக செய்யணும்னு உங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கை இருக்கு? பொதுவாகவே எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடியவங்க தான். நமக்கு தான் நல்லது செய்யணுங்க. இல்ல, ஏன்னா ஒரு பக்கம் சொல்றாங்களா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இவங்க இந்த சைடு வந்து 8000 கூப்பன் தரோம்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இருக்கு? அதிமுக வந்தாங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, என்னுடைய கருத்து என்னென்னா எல்லாருக்குமே செய்யக்கூடியவர் தான் ஒன்று. ப்ளஸ்ஸு ரெண்டாவது மெயினாக வந்தாருன்னா எல்லாமே நல்ல திட்டங்கள்லாம் எடுத்துட்டு நல்ல திட்டங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்வாப்படி. எல்லாருக்குமே செய்வாப்படி. டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சி அப்படின்லாம் பாகுபாடு இல்லாமல். டிஎம்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சிக்காரங்க மட்டும்தான் செய்வாங்க. கூட வந்து மகளிருக்கு 10 பேர் தான் விட்டார வந்து, மற்றபடி பொங்கல் பரிசு அது இதெல்லாம் சும்மா சொல்லுவார வந்து அது எல்லாருக்கும் செய்வாங்க. ஆனால் கட்சிக்காரங்க வந்து தனியாக ஒரு இது செய்வாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு இது செய்ய மாட்டாங்க. அது ஊருக்கு 4 பேர் 5 பேர் டிஎம்கேன்னு உறுப்பினர்னு பாரம்பரியத்தில் அவங்க செய்வாங்க. இது ஏடிஎம்கேலாம் அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. அதனால ஏடிஎம்கே தான். இப்போ இந்த 2026 வந்து போட்டி வந்து அதெல்லாம் வராதுப்பா. சும்மா வேலை ஆகாதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம தலைவர் தான் எப்பவுமே வரணும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. குதிக்கிறது என்றைக்குமே புள்ள துண்ணாது. இது விசில்லாம் வேலையே ஆகாது. எங்கள் தலைவர் தான் என்றைக்குமே. விஜய் அவர்கள் வருவாங்க, அவருக்கு சப்போர்ட் நிறைய இருக்குன்னுலாம் சொல்றாங்க. விஜய் வந்து நடிகர் தான், ஆனால் ரசிகர்கள் இப்போ உள்ள ரசிகர் போட்டாத்தேன் விஜய்க்கு வந்து. இப்போ உள்ள ரசிகர் புதுசாக வந்திருக்காங்கல்ல, ஒரு 1.5 லட்சமோ எவ்வளோ ஆளு புதுசு ஓட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. அவங்க போட்டாத்தேன். மற்றபடி விஜய் போடுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதோ அவங்க நின்ற இடம் ஒரு இடம் வரும், இல்லாட்ட 2 இடம் வரும். அது வந்து என்ன செய்ய முடியும்? இதுக்கு வந்து 10 தொகுதி இது பிடிச்சிருக்கு, இதான் வரும். இப்போ ஒவ்வொரு கட்சியில இருந்து நிறைய வாக்குறுதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய ஃப்ரீ இலவசம். இப்போ அதிமுக சைட்ல இருந்துமே 8000 கூப்பன்லாம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. நிறைய வாக்குறுதிகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க டிஎம்கே 8000 கொடுக்குறாங்க. அவருக்கு எடப்பாடி வந்தாச்சுன்னா 10,000 கொடுக்குறாங்கிறாரு. அவர் எடப்பாடி வர மாதிரி தெரியல, வந்தால் தான் கொடுப்பாரு. டிஎம்கே வந்து உறுதியாக வர்றதாக சென்னைக்கு கன்னியாகுமரி வரைக்கும் பரபரப்பாக பேச்சு நாங்களாம் போயிருக்கிறேன். இப்போ யாருக்கு வந்து ஏன்னா சில பேர் சொல்றாங்க ஏடிஎம்கே வரட்டும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இன்னொரு பக்கம் விஜய் அவருக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய கருத்து என்ன இதை பத்தி? என்னோட கருத்து என்ன, எந்த யாரும் செய்கிற மாதிரி இல்லை. விலைவாசிகள் வாங்குறது பொருளெல்லாம் கதை யார் இருந்தாலும் கதை இதுதான். பொருளாதாரம் நம்ம உழைச்சி சம்பாதிச்சு செய்ய முடியாது, அவங்க தர்றாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலையும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியிலையும் சரி, அவங்களும் இப்போ எங்கள் தலைவர் ஸ்டாலின் சொல்வதை போல் சொல்வதையும் செய்தாங்க, செய்யாததையும் செய்தாங்க. அதற்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கலை. எம்ஜிஆர் இறந்து 38 வருடமாக ஆனால் இன்றைக்கும் அவர் மறைந்தாலும் அவர் பேர் மறையாமல் எங்களுடைய இதயத்தில் அவர் குடிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்கள் மிக்க சந்தோஷத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சித் தலைவர் அம்மா மீதும் எங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லை, புரட்சி தலைவர் மீதும் வேறுபாடு இல்லை. இப்போ இளைஞர் வயசில் இது பண்ணுறாரு, ஏன்னா பிகிலு அவரும் கொஞ்சம் பார்க்கட்டோமே, ஆட்சி எல்லாம் பார்க்கட்டும், அதுக்கோசம் அவருக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆனால் எங்கள் தலைவர் மிஞ்சி யார் சப்போர்ட்டும் இருக்காது. அதுதான் ஒன்று நான் சொல்ல முடியும். ஏன்னா எங்களுக்கு கேஸ் வேலை எல்லாமே நைட்டும் பக்கத்தில் நாங்கள் எல்லாம் லோல் பட்டு அழிகிறோம். ஒரு நைட்டு போனுச்சா 5 ஹவர் 7 ஹவர் கேஸ் போகிறோம். அதுவும் கவர்மெண்ட்டில் மட்டும்தான், ப்ரைவேட்டு கேஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் 1000 ஆட்டோ 1500 மேலே ஆட்டோ. ஒரு நைட்டுக்கு மட்டும் 500 ஆட்டோவுக்கு மட்டும் கேஸ் போகிறாங்க. மிச்சத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மறுநாள் காலம் விடிய காலத்தில் 4 மணிக்கு அங்கேயே தூங்கி அங்கேயே பார்த்து அங்கேயே சாப்பிட்டுன்னு வீட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க பார்க்க மூஞ்சி தெரியாமல் கேஸை போட்டு பொழுப்பை ஓட்டணும். சம்பாதித்தெல்லாம் கேஸுக்கே போட்டுதான் இருக்குது. என்ன இந்த அளவுக்கு கொஞ்சம் மாற்றங்க பார்க்குறோம். எப்படி வரோமா, ஒன்று சோத்துக்காய் வருமா, நம்ம பீச்சக்காய் வருமா, அதுதான் வெற்றி பார்ப்போம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.